அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் எலக்ட்ரிக் சர்க்யூட் தியரி கிளாஸ் 30 யூனிட் 1 சீரியஸ் பேரலல் ரெடக்ஷன் ப்ராப்ளத்தை சால்வ் செய்ய போகிறோம். நமக்கு கேள்வியில் R1, R2, R3, R4 4 ரெசிஸ்டன்ஸின் மதிப்பு கொடுக்கப்பட்டிருக்கும். அதில் சீரியஸில் கொடுக்கப்பட்டிருக்கும் ரெசிஸ்டன்ஸின் மதிப்பை R1 என்றும் பேரலாக கனெக்ட் செய்யப்பட்டிருக்கும் 3 ரெசிஸ்டன்ஸின் மதிப்பை R2, R3, R4 என்று எடுத்துக்கொள்ளப் போகிறோம். கேள்வியில் 4 ரெசிஸ்டன்ஸின் மதிப்பு வோல்டேஜ் கொடுக்கப்பட்டிருக்கும். சீரியஸ் ரெசிஸ்டன்ஸில் இணைக்கப்பட்டுள்ளது என்று கொடுக்கப்பட்டிருக்கும் ரெசிஸ்டன்ஸின் மதிப்பை R1 என்றும் 3 ரெசிஸ்டன்ஸுகள் பேரலாக இணைக்கப்பட்டிருக்கும் என்று கனெக்டட் இன் பேரல் என்று கொடுக்கப்பட்டிருக்கும் ரெசிஸ்டன்ஸின் மதிப்பை R2, R3, R4 என்று எடுத்துக்கொள்ளப் போகிறோம். நாம் முதலில் டோட்டல் ரெசிஸ்டன்ஸை கண்டுபிடிக்க வேண்டும். ஐ டோட்டலை கண்டுபிடிக்க வேண்டும். வோல்டேஜ் ட்ராப் அக்ராஸ் த ரெசிஸ்டன்ஸ் R1 கண்டுபிடிக்க வேண்டும். வோல்டேஜ் ட்ராப் அக்ராஸ் த பிரான்ச் எலிமெண்ட்ஸை கண்டுபிடிக்க வேண்டும். அதற்கப்புறமா கரண்ட், அனைத்தின் கரண்டையும் அனைத்தின் ரெசிஸ்டன்ஸின் பவரையும் கண்டுபிடிக்க போகிறோம். கேள்வியில் ரெசிஸ்டன்ஸ் 4 ஓம் சீரியஸில் கனெக்ட் செய்யப்பட்டுள்ளது. அந்த 4 ஓமை R1 என்று எடுத்துக்கொள்ள போகிறோம். A resistor of 4 ohm resistor in connected in series. அந்த சீரியஸாக கனெக்ட் செய்யப்பட்டிருக்கும் ரெசிஸ்டன்ஸை R1 என்று எடுத்துக்கொள்ள போகிறோம். R1 இன் மதிப்பு 4 ஓம். அடுத்ததாக 3 ஓம், 3 ஓம் and 6 ஓம் ஆர் parallelly connected. 3 பேரலாக கனெக்ட் செய்யப்பட்டிருக்கு. இதை R2, R3, R4 என்று எடுத்துக்கொள்ள போகிறோம். மறந்து விடாதீர்கள், சீரியஸாக கனெக்ட் செய்யப்பட்டுள்ளது தான் R1 என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்போ R1 is equal to 4 ohm, R2 is equal to 3 ohm, R3 is equal to 3 ohm, R4 is equal to 6 ohm. நாம் முதலில் சர்க்யூட்டை வரைந்து விடுவோம். இந்த சர்க்யூட்டுக்கு தான் நாம் சம் சால்வ் செய்ய போகிறோம். ஏற்கனவே 4வது யூனிட்டில் ஒரு சர்க்யூட் பார்த்திருக்கிறோம், 3வது யூனிட்டில் ஒரு சர்க்யூட் பார்த்திருக்கோம். இந்த யூனிட்டுக்கான சீரியஸ் பேரலல் சர்க்யூட் இதுதான் சர்க்யூட். R1 4 ohm, R2 3 ohm, R3 3 ohm, R4 6 ohm, வோல்டேஜ் 12 வோல்டேஜ் கேள்வியில் கொடுக்கப்பட்டுள்ளது. மொத்தம் 5 டேட்டா கொடுக்கப்பட்டுள்ளது. 4 ரெசிஸ்டன்ஸின் மதிப்பு, 1 வோல்டேஜின் மதிப்பு. இந்த யூனிட்டை பொறுத்தவரையும் ஃபார்முலா மட்டும்தான், வேற எது கால்குலேஷன்லாம் சிம்பிள் கால்குலேஷன் தான். நாம் 3வது யூனிட்டில் காம்ப்ளெக்ஸ் ஃபார்முலாம் பார்த்தோம். இங்கே அதெல்லாம் கிடையாது. இது டிசி சப்ளை, வெறும் சாதாரண மல்டிப்ளிகேஷன், வகுத்தலும் பெருக்கல் மட்டும்தான். இப்பொழுது நமக்கு R1, R2, R3, R4 வோல்டேஜ் அனைத்தின் மதிப்பும் தெரிந்துவிட்டது. நாம் முதலில் கண்டுபிடிக்க வேண்டியது டோட்டல் ரெசிஸ்டன்ஸ், அதாவது RT. R என்பது ரெசிஸ்டன்ஸ், T என்பது டோட்டல். ஃபார்முலா R1 பிளஸ் பிராக்கெட் 1 டிவைடட் பை 1 by R2 பிளஸ் 1 by R3 பிளஸ் 1 by R4. இதுதான் நம்ம சிம்பிளிஃபைடு ஃபார்முலா. இந்த சர்க்யூட்டுக்கான சிம்பிளிஃபைடு ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவில் R1 இன் மதிப்பு கேள்வியில் கொடுக்கப்பட்டுள்ளது. 4ஐ சப்ஸ்டிட்யூட் செய்து விடலாம். R2 இன் மதிப்பும் கேள்வியில் கொடுக்கப்பட்டுள்ளது. 3 சப்ஸ்டிட்யூட் செய்து விடலாம். R2 இன் மதிப்பும் R3 இன் மதிப்பும் 3 கொடுக்கப்பட்டுள்ளது. சப்ஸ்டிட்யூட் செய்து விடலாம். R4 இன் மதிப்பு 6 கொடுக்கப்பட்டுள்ளது. சப்ஸ்டிட்யூட் செய்து விடலாம். முதலில் நாம் செய்ய வேண்டியது வகுத்தலில் உள்ள 1/3ஐ சால்வ் செய்ய போகிறோம். அதை சால்வ் செய்தால் 0.33 கிடைக்கும். அடுத்ததாக அதற்கு அருகில் உள்ள 1/3ஐ கால்குலேட்டரை பயன்படுத்தி சால்வ் செய்ய போகிறோம். 0.33 கிடைக்கும். அதற்கு அடுத்ததாக 1/6ஐ வகுக்க போகிறோம். 0.167 கிடைக்கும். இப்பொழுது நாம் கிடைத்த 3 மதிப்பையும் கூட்ட போகிறோம். 0.33, 0.33, 0.16 கூட்டினால் 0.827 கிடைக்கும். அடுத்ததாக 0.827ஐயும் 1ஐயும் வகுத்தால் நமக்கு 1.21 கிடைக்கும். கடைசியாக 2ஐயும் கூட்ட போகிறோம். 5.21 ஓம் டோட்டல் ரெசிஸ்டன்ஸ். இதுதான் டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் ஆர் இன்புட் ரெசிஸ்டன்ஸ் ஆர் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த சர்க்யூட். எப்படி கேட்டாலும் இதுதான் நம்மளோட டோட்டல் ரெசிஸ்டன்ஸின் மதிப்பு 5.21 ஓம். இங்கே கால்குலேஷன் வெறும் மல்டிப்ளிகேஷன், பெருக்கல் தான், பெருக்கல் டிவிஷன் தான், பெருசா ஒன்றும் கிடையாது. கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல் தான். அடுத்ததாக நாம் கண்டுபிடிக்க போது டோட்டல் கரண்ட். I என்பது கரண்ட், T என்பது டோட்டல். I is equal to V by R. நமக்கு ஃபார்முலா தெரியும். இங்க டோட்டல் கரண்ட் கண்டுபிடிப்பதால் I total is equal to V by R total. V என்பது கேள்வியில் கொடுக்கப்பட்டுள்ளது 12. R total சற்று முன் கண்டுபிடித்தும் 5.21. இரண்டையும் சப்ஸ்டிட்யூட் செய்து கால்குலேட்டரில் சால்வ் செய்தால் நமக்கு டோட்டல் கரண்ட் கிடைக்கும் 2.30 ஆம்ப்ஸ்.
இதுதான் டோட்டல் கரண்ட், சர்க்கியூட் சப்ளையிலிருந்து வரும் கரண்ட், வோல்டேஜிலிருந்து வரும் கரண்ட். இந்த கரண்ட் தான் நமக்கு R1 ரெசிஸ்டன்ஸுக்கும் போக போகிறது. நாம் இப்போ அடுத்ததாக டோட்டல் பவரை கண்டுபிடிக்க போகிறோம். பவர் இஸ் ஈக்குவல் டு V பெருக்கல் I, நமக்கு ஃபார்முலா தெரியும். டோட்டல் பவர் கண்டுபிடிப்பதால் இங்கே P இஸ் ஈக்குவல் டு V பெருக்கல் ஐக்கு கீழே ஒரு T போட்டுக்கு போகிறோம். அதாவது I டோட்டல். V என்பது கேள்வியில் கொடுக்கப்பட்டுள்ளது 12, I டோட்டல் சற்று முன் கண்டுபிடித்தோம் 2.3. அப்போ மொத்த டோட்டல் என்பது 27.60 வாட்ஸ். யூனிட் என்பது வாட்ஸ். இதுதான் மொத்த பவர். இந்த சர்க்கியூட்டுக்கான மொத்த பவர் தேவைப்படுவது 27.60 வாட்ஸ். அடுத்ததாக நாம் கண்டுபிடிக்க போவது முதல் ரெசிஸ்டன்ஸ் R1 ரெசிஸ்டன்ஸின் வோல்டேஜின் மதிப்பு. R1 ஃபர்ஸ்ட் நம்ம சீரியஸாக கனெக்ட் ஆகிருக்கும் R1இன் வோல்டேஜின் மதிப்பை கண்டுபிடிக்க போகிறோம். அதாவது VR1ஐ கண்டுபிடிக்க போகிறோம். நமக்கு வோல்டேஜின் ஃபார்முலா V is equal to I பெருக்கல் R. இது நமக்கு தெரியும் ஃபார்முலா. V is equal to I பெருக்கல் R. அப்ப வோல்டேஜ் ட்ராப் across the resistance 1, VR1 is equal to total current into resistance 1. ஏன் R1 என்று போடுறோம்? இங்க R1 இருக்கு, R2 இருக்கு, R3 இருக்கு. அதனால R1 போட்டால் தான் நம்ம கரெக்டாக வேலையை சப்ஸ்டிட்யூட் செய்வோம். டோட்டல் கரண்ட் சற்று முன் கண்டுபிடித்தோம் 2.3. R1 கேள்வியில் 4 கொடுக்கப்பட்டுள்ளது. இதுதான் மதிப்பு. R1 வோல்டேஜ் ட்ராப் அக்ராஸ் R1 is equal to 9.2 வோல்டேஜ் அப்படியும் எழுதலாம், அல்லது V4 ஓம் என்று எழுதலாம். அடுத்ததாக ஒவ்வொரு பிரான்ச்சில் உள்ள மற்ற 3 பிரான்ச்சில் உள்ள வோல்டேஜ் கண்டுபிடிக்க போகிறோம். பிரான்ச் வோல்டேஜ் VB, V என்பது வோல்டேஜ், B என்பது பிரான்ச், இஸ் ஈக்குவல் டு வோல்டேஜ் கேள்வியில் கொடுத்திருக்கும் டோட்டல் வோல்டேஜ் மைனஸ் VR1 சற்று முன் கண்டுபிடித்தோம் 9.2. அப்போ 12 மைனஸ் 9.2 சப்ஸ்டியூட் செய்தால் நமக்கு பிரான்ச்சின் வோல்டேஜ் கிடைத்துவிடும் 2.80. இதுதான் ஒரு பிரான்ச்சிலும் உள்ள வோல்டேஜ் டிராப் 2.80 என்பதுதான் ஒவ்வொரு பிரான்ச்சிலும் உள்ள நம்ம சர்க்கியூட்டில் உள்ள ஒவ்வொரு பிரான்ச்சிலும் உள்ள வோல்டேஜ் டிராப். அடுத்ததாக நாம் கண்டுபிடிக்க போவது ஒவ்வொரு பிரான்ச்சில் உள்ள கரண்டையும் பவரையும் கண்டுபிடிக்க போகிறோம் சைட் பை சைடாக. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே R1 முதல் பிரான்ச் ரெசிஸ்டன்ஸ் R1இன் சீரிஸ் ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் செய்தோம்ல அந்த 4 ஓமில் உள்ள கரண்டை கண்டுபிடிக்க போகிறோம். I is equal to V by R ஃபார்முலா நமக்கு தெரியும். V by Rக்கு பதிலாக ஐக்கு கீழே R1 போட்டுக்கு போயிடும், Vக்கு கீழே R1 போட்டு போயிடும், R கீழே 1 போட்டு கிளிக்க போயிடும். ஏன்னா அது குறிப்பதற்காக I is equal to V by R தான் ஃபார்முலா. VR1 எவ்வளவு சற்று முன் கண்டுபிடித்தோம் 9.2. R1 கேள்வியில் கொடுக்கப்பட்டுள்ளது 4. இரண்டையும் வகுத்தால் நமக்கு 2.3 ஆம்ஸ் கிடைக்கும். இதை IR1 என்றும் குறிப்பிடலாம். R1 இன் மதிப்பு என்ன 4. அப்ப I4 ஓம் is equal to 2.3 ஆம்ஸ் என்று குறிப்பிடலாம். அடுத்ததாக சைட் பை சைடாக நம்ம பவரையும் கண்டுபிடித்துடுவோம். பவரின் ஃபார்முலா V பெருக்கல் I. நம்ம R1 இன் மதிப்பு கண்டுபிடிக்கப்படுவதால் PR1 is equal to VR1 பெருக்கல் IR1. அனைத்து கிளையும் R1ஐ சப்ஸ்டிட்யூட் செய்கிறோம். ஃபார்முலா இதுதான். P is equal to V பெருக்கல் I. அனைத்து கிளையும் R1ஐ சேர்த்துக் கொள்ள போகிறோம். VR1 கண்டுபிடித்து விட்டாச்சு 9.2. IR1 சற்று முன் கண்டுபிடித்தோம் 2.3. இரண்டையும் பெருக்கினால் இதுதான் பவரின், இது ஏற்கனவே டோட்டல் பவர் கண்டுபிடித்தோம், அது சர்க்கியூட்டோட பவர். இப்போ நம்ம கண்டுபிடிச்சது ரெசிஸ்டன்ஸ் 1இன் பவர். அதோட பவர் என்ன 21.16 வாட்ஸ். அப்போ PR1 என்று போடலாம், இல்லை P4 ஓம் என்று போடலாம். தனித்தனியாக முதலில் கண்டுபிடித்தது டோட்டல் கரண்ட், டோட்டல் பவர். இப்போ கண்டுபிடிப்பது ஒவ்வொரு ரெசிஸ்டன்ஸோட கரண்ட், ஒவ்வொரு ரெசிஸ்டன்ஸோட பவர். அடுத்த ரெசிஸ்டன்ஸ் 2ஓட, அதாவது 3 ஓம் ரெசிஸ்டன்ஸின் பவரை கரண்டை கண்டுபிடிக்க போகிறோம். ஃபார்முலா I is equal to V by R. ஃபார்முலா நமக்கு தெரியும். R2க்கு கண்டுபிடிக்கப்படுவதால் நமக்கு அனைத்திலையும் R2 என்று எழுதி கொள்ள போகிறோம். நமக்கு பிரான்ச் வோல்டேஜ் தெரியும் VB, கண்டுபிடித்து விட்டோம் 2.80. R2 என்பது கேள்வியில் கொடுக்கப்பட்டுள்ளது 3. இரண்டையும் சப்ஸ்டிட்யூட் செய்தால் நமக்கு 0.933 ஆம்ஸ் என்று கிடைக்கும். இதுதான் R2வில் பாய்கின்ற கரண்ட், R2 ரெசிஸ்டன்ஸில் பாய்கின்ற கரண்ட் நாம் கண்டுபிடித்தது. அடுத்ததாக R2வில் உள்ள பவரை கண்டுபிடிக்க போகிறோம். ரெசிஸ்டன்ஸ் ஃபார்முலா தெரியும். VB என்பது கண்டுபிடித்து விட்டோம், 2.80 கண்டுபிடித்து விட்டோம். IR2 என்பதும் இப்போதுதான் கண்டுபிடித்தோம் 0.9333. இரண்டையும் பெருக்கினால் நமக்கு ரெசிஸ்டன்ஸ் 2வின் பவர் கிடைத்துவிடும். அதுதான் 2.61 வாட்ஸ். அப்போ நமக்கு ரெசிஸ்டன்ஸ் 2வின் கரண்டையும் கண்டுபிடித்து விட்டாச்சு, பவரையும் கண்டுபிடித்து விட்டாச்சு. அடுத்ததாக நம்ம கண்டுபிடிக்க போது என்னது, ரெசிஸ்டன்ஸ் 3இன் கரண்டும் பவரையும் கண்டுபிடிக்க போகிறோம். ரெசிஸ்டன்ஸ் 3இன் கரண்டின் ஃபார்முலா என்ன, அதே ஃபார்முலா தான் I is equal to V by R.
R3க்கு கண்டுபிடிக்கப்படுவதால் IR3 is equal to VB by R3. VB என்பது பிரான்ச் வோல்டேஜ் 2.8 சேப்பு கண்டுபிடித்துட்டாச்சு. R3 என்பது கேள்வியில் கொடுக்கப்பட்டுள்ளது 3. இரண்டையும் சப்ஸ்டியூட் செய்தால் நமக்கு IR3 இன் மதிப்பு கிடைக்கும் 0.933 ஆம்ப்ஸ். இங்கே IR3 என்றும் போடலாம், R3யோட மதிப்பையும் போடலாம். அதுதான் I3 ஓமையும் மதிப்பையும் போடலாம். I3 ஓம் is equal to 0.933 ஆம்ப்ஸ். அடுத்ததாக நாம் கண்டுபிடிக்க வேண்டியது பவர். R3 இன் பவர், 3 ஓமில் பவர் V பெருக்கல் I. V என்பது 2.80 நாம் கண்டுபிடித்து விட்டோம். IR3 இப்போதுதான் கண்டுபிடித்தோம் 0.933. அப்போ 2.61 வாட்ஸ். இது என்னது? மூன்றாவது ரெசிஸ்டன்ஸின் பவரின் மதிப்பு. அப்போ முதலில் நாம் கண்டுபிடித்தது டோட்டல் கரண்ட், டோட்டல் பவர். இப்போ நாம் கண்டுபிடித்துக் கொண்டிருப்பது ஒவ்வொரு ரெசிஸ்டன்ஸின் கரண்ட், ஒவ்வொரு ரெசிஸ்டன்ஸின் பவர். கடைசியாக நான்காவது ரெசிஸ்டன்ஸ், அதாவது R4 ரெசிஸ்டன்ஸ், 6 ஓம் ரெசிஸ்டன்ஸின் கரண்டை கண்டுபிடிக்க போகிறோம். IR4 is equal to VB by R4. VB நமக்கு தெரியும் 2.8, R4 கேள்வியில் கொடுக்கப்பட்டுள்ளது 6. இரண்டையும் வகுத்தால் நமக்கு கிடைப்பது IR4 இன் மதிப்பு, அதாவது I6 ஓமின் மதிப்பு 467 ஆம்ப்ஸ். கரண்ட் கண்டுபிடித்து விட்டாச்சு. அடுத்ததாக நாம் கண்டுபிடிப்பது என்னது? பவரை கண்டுபிடிக்க போகிறோம். பவர் என்பது என்னது? V into I, V பெருக்கல் I. அப்போ வியையும் ஐயையும் பெருக்கினால் நமக்கு கிடைப்பது பவர். அப்போ பவரின் ஃபார்முலா VB என்பது தெரியும் 2.80, IR4 சற்று முன் கண்டுபிடித்தோம் 0.467. இரண்டையும் பெருக்கினால் நமக்கு அதோட மதிப்பு கிடைக்கும். அதாவது PR4 பவரின் ரெசிஸ்டன்ஸ் 4, பவரின் 6 ஓம் ரெசிஸ்டன்ஸில் 1.31 வாட்ஸ். அப்போ கேள்வியில் 5 டேட்டா தான் கொடுக்கப்பட்டிருக்கும். R1, R2, R3, R4 வோல்டேஜ். எது சீரியஸாக கொடுக்கப்பட்டுள்ளதோ அது R1 எடுத்துக்கொள்ள வேண்டும். ஓகே, கால்குலேட் ஆப்ரேஷன் ரொம்ப ஈஸி. ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சால் போதும். நமக்கு தெரிஞ்ச அந்த 6 ஃபார்முலா தான். V is equal to I into R, R is equal to V by I is equal to V by R, power is equal to V பெருக்கல் I. இந்த ஃபார்முலா தெரிஞ்சாலே போதும், ப்ராப்ளத்தை சால்வ் செய்து விடலாம். நன்றி.